தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்ட நிலையில் இதற்கு முன் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கொண்டுவரப்பட்ட முதலீடுகள் குறித்து பார்க்கலாம். முதலமைச்சரின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் முக்கிய குறிக்கோள் உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு என்று முடிவு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்றுள்ளன. முதலமைச்சரின் இந்த அமெரிக்க பயணத்தின் போது உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தெரிகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளில் துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். இந்த வெளிநாட்டு பயணங்களின் போது எவ்வளவு முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என்பதை பார்க்கலாம். 2022 மார்ச் மாதம் துபாய்க்கு முதலமைச்சர் 5 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது 15,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 6,100 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2023 மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றபோது 2,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 1,342 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஸ்பெயினுக்கு 8 நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் சென்றபோது 3,440 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக ஹபக்லாய்ட் நிறுவனம் 2,500 கோடி, எடிஃபான் நிறுவனம் 540 கோடி, ரோகா நிறுவனம் 400 கோடி முதலீடு செய்ய உறுதியளித்தன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்ட இந்த வெளிநாட்டு பயணங்களில் கையெழுத்தான தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 55 விழுக்காடு வரை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக தொழில்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.